வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியனும் சரவணனும் சோஃபால உட்காந்துருக்க, அரசியும் ராஜியும் டைனிங் டேபிள்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. கதிர் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா சரவணன்னு கூப்பிட அப்பாங்கிறாரு. அந்த சதாசிவம் எப்படா பணம் தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் கேட்க, இன்னைக்கு கேட்டேன்ப்பா, ஹோட்டல்ல வியாபாரமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிற பாண்டியன், ஏண்டா அந்த ஆள் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? வரிசையா நின்று ஊர்வலமா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போறத பார்த்துக்கிட்டு தானேடா இருக்கிறோம். பத்தாக்குறைக்கு ஏகப்பட்ட பேர் பார்சல் வேற வாங்கிட்டு போறாங்க. அந்த ஆள் பஞ்சப்பாட்டு பாடுறத எப்பதான் நிறுத்த போறாரோ தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு சரவணன். பார்த்து பேசி காசை வாங்குற வழியை பாருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பாங்கிறாரு சரவணன். அப்போ கோமதி கிச்சன்ல இருந்து வந்து, டேய் கதிரன்னு கூப்பிட அம்மான்னு திரும்புறாரு. பால் காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தரவா, குடிக்கிறியாப்பா அப்படின்னு ஏதோ அடுத்த தெருவில் இருக்கவங்ககிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க கோமதி. ஆஹா இல்லைம்மா, எனக்கு வேணான்னுடுறாரு கதிர். சரிம்மாங்கிற கோமதி, ஏமா உனக்கு தரவான்னு கேட்க, ராஜியும் வேண்டாத்தங்கிறாங்க. அம்மா நான் அரசி கூப்பிட என்னங்கிறாங்க, எனக்கு வேணும்னு சொல்ல, சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி காதுல இருந்து காது வரலும் சிரிச்சுட்டு போறாங்க. பாண்டியனை கடுப்பேத்துறாங்களாம். கோமதி அந்த பக்கம் போனதும், இப்ப பாரு சரவணை மாமா கிட்ட கேட்பாங்க, மாமா கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, கோமதி முந்தானியை உதறிக்கிட்டு தொண்டையை கணைச்சிக்கிட்டு, சரவணா அப்படின்னு கூப்பிட, அவரு அம்மான்னு நிமிந்து பாக்குறாரு. உனக்கு எடுத்துட்டு வருவாடான்னு கேட்க, எனக்கு வேண்டாமாங்கிறாரு அவரு. ஆனா கோமதி விடுறதா இல்ல. உனக்கு தொண்டை கட்டிட்டு இருக்குன்னு சொன்னலடா, அதுக்காக மிளகும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரவா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க, பாண்டியன் கோமதி ஒரு முறைச்சிட்டு படப்படன்னு திரும்பிக்கிறாரு. அம்மா எனக்கு வேண்டாமான்னு சரவணன் சொல்ல, டேய் இருடா, சும்மா வேணான்னுகிட்டு இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி கிளம்ப, பாண்டியன் டென்ஷனா சோஃபாவோட கைப்பிடியை தட்டிட்டு இருக்காரு. ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க போலயே அப்படின்னு கதிர் ராஜிக்கிட்டையும் அரசிக்கிட்டையும் மெதுவா கேக்குறாரு. எல்லாம் மீனானியோட ட்ரைனிங் தான் அப்படின்னு அரசி சொல்ல, நடக்கிற வேடிக்கையை ஜாலியா பார்க்கலான்னு 3 பேரும் அங்க இங்கேயுமா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பயத்தோட ராஜி பக்கம் திரும்புற கதிர், இங்க பாரு, நமக்குள்ள ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நாமளே டீல் பண்ணிக்கலாம், அம்மா மாதிரி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு கதிர் சொல்ல, நீ மாமா மாதிரி நடந்துக்க மாட்டேன்னா நானும் அத்தை மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க ராஜி. சேச்சே, நான் ஃப்ராங்கா பேசிடுவேன்ப்பா, முகத்தை திருப்பிக்கிட்டு போறதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு கதிர் சொல்ல, பாப்போம் நீ என்ன பண்றேன்னு நான் பார்க்க தானே போறேங்கிற மாதிரி ராஜி தலையாட்டி வைக்கிறாங்க. ஒரு தட்டுல 2 டம்ளரோட வர்ற கோமதி, இந்தா பார்த்து குடி, சூடா இருக்கு அப்படின்னு அரசிக்கிட்ட ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு பாண்டியனோட ரைட் சைட்ல வந்து, சரவணா இந்தாடா உனக்கு மட்டும் தான் எடுத்துக்க அப்படின்னு தட்டை நீட்ட, அவரும் அந்த வெறும் டம்ளரை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா எடுக்கிறாரு. நடத்து எவ்வளவு நாளைக்கு நீ இந்த நாடகத்தை நடத்துறேன்னு பாக்குறேன்னு பாண்டியன் உட்கார்ந்துருக்க, அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு பழனி. வாடா பழனி உட்காரு, பால் குடிக்கிறியா சூடான்னு கேக்குறாங்க கோமதி. இல்லக்கா வேணாங்கிற பழனி. என்ன மச்சான் வழக்கம் போல வரவு செலவு கணக்கு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, பாண்டியன் ஆமாமான்னு தலையாட்டுறாரு. பாருங்க அப்படின்னு பழனி நிமிந்து உட்கார, டேய் நானே உன்னை வர சொல்லணும்னு நினைச்சேன்டா அப்படின்னு கோமதி சொல்லுங்கிறாரு பழனி. ஆமா அண்ணன் வீட்டுல ஏதாவது விசேஷமா என்னங்கிறாங்க கோமதி. ஆஹா எப்பவுமே ஒரு கண்ணை அங்கதான் வச்சிருக்க போலையே அப்படின்னு பழனி சொல்ல, இவன் வேற எனக்கு வேற வேலை இல்லையா என்ன அப்படின்னு கோமதி முகத்தை திருப்ப சிரிக்கிறாரு பழனி. எல்லாரும் குறுக்க நறுக்க ஓடிட்டு இருந்தாங்க. வீட்டுல ஏதோ சாமா செட்டெல்லாம் வந்து இறங்குச்சு, ஆளுங்க வேற வந்துட்டு போறாங்க, அதான் கேட்டேங்கிறாங்க கோமதி. ஓ அத பத்தி கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நம்ம குமாருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு பழனி சொல்ல, கோமதி பாண்டியன் அடுத்து அரசின்னு அத்தனை பேருக்கும் பயங்கரமா ஷாக் அடிக்குது. சரவணன் கதிர் ராஜி கூட எல்லாரும் நிமிந்து பாக்குறாங்க. எது அந்த பொறுக்கிக்கா அப்படின்னு கோவமா கேக்குறாரு கதிர். அவனுக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுக்குறா அப்படின்னு கதிர் கோவப்பட, எதுக்கு இவன் இவ்வளவு கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. அரசி திருதர்னு முழிச்சிட்டு இருக்கு. என்னப்பா இப்படி கேட்டுட்ட? பிள்ளையார்பட்டியில ஒரு தியேட்டர் அதிபர் நல்லா கொல்ல காசு வச்சிருக்கிறாப்ல, அவரு பொண்ணுக்கு தான் குமார பேசி முடிச்சிருக்குன்னு சொல்ல அரசிக்கு ஒரு மாதிரி ரொம்ப சுறுசுறுன்னு ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. அது சரி மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சாங்களா இல்லையான்னு கேக்குறாரு சரவணன். அதை எப்படிப்பா விசாரிக்காம இருப்பாங்க? 2 குடும்பமும் சந்திச்சு பேசிதான் நாள் குறிச்சிருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அக்கா
நாளைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். ஒரு வழியா குமாருக்கு செட் ஆயிடுச்சுங்கிறாரு பழனி. சரிப்பா, அக்கிரமம் பண்றவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்காங்க. நல்லவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அரசி ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. அரசிய ஒரு பார்வை பார்த்துட்டு, படு பாவி, நடக்க இருந்த என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டினா? டேய், அதெல்லாம் நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க யாரும் எதுவும் பேசாம அதாவது வாக்குல அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. பழனிக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த பக்கம் அக்கா, அந்த பக்கம் அண்ணன் பையன். அரசி மெதுவா நோட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளர போயிடுறாங்க. பெண் பாவம் பொல்லாததுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அவளுக்கு பண்ணின பாவத்துக்கு அவன் அனுபவிப்பான், கட்டாயமா அனுபவிப்பான் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே போக பழனி ரொம்பவே சங்கடமா உட்கார்ந்துருக்காரு. ராஜியா அமைதியா யோசனையா உட்கார்ந்துருக்க, கதிர அமைதி ஆயிடுறாரு. எல்லாரும் ஏதேதோ யோசனையில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பாட்டி ரூம்குள்ள நின்று அவங்க வீட்டுக்காரர் போட்டோவை பார்த்துக்கிட்டே, என்னதான் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் குமார் அரசிய மனசார நேசிக்கிறான். அந்த புள்ள மனசுலயும் இவன் மேல பாசம் இருந்ததுன்னா 2 பேரும் சேரட்டும், இல்லைன்னா விதி விட்ட வழின்னு போகட்டும். ஆனா விருப்பமில்லாத இந்த கல்யாணம் குமாருக்கு நடக்க வேணாங்க. அதனாலதான் நான் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து பேசுனேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு பாட்டி போட்டோவுக்கு முன்னாடி நின்று புலம்பிட்டு இருக்க உள்ளர வர்றாங்க வடிவு. அத்தை கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, கிளம்பிட்டேம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, வாங்க போலாங்கிறாங்க வடிவு. சரின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாட்டியும் வடிவு கூட நடக்கிறாங்க. முத்துவேல் ஹால்ல உட்காந்து சோஃபால பேசிட்டு இருக்காரு. சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு போனை வைக்கிறவரு அங்க வர்ற மாரிய பார்த்து, எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லுமா, டைம் ஆகுதுங்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு மாறி ஒரு பிளேட்டை வைக்க சுகன்யா 2 கட்டப்பை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருந்து வடிவு பாட்டியை கூட்டிட்டு வர்றாங்க. பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு வடிவு கேட்க, எடுத்து வச்சாச்சுக்காங்கிறாங்க மாறி. எல்லாரும் ஜெகஜோதிய ரெடியாகி வந்திருக்க மாறி பாட்டியோட கழுத்தை பார்த்துட்டு, அத்தை நீங்க என்ன அந்த பெரிய சங்கிலியை போடலையான்னு கேக்குறாங்க மாறி. இல்லம்மா, அதை நான் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேங்கிறாங்க பாட்டி. அப்படின்னு மாறி தலையாட்ட வடிவும் சிரிக்கிறாங்க. நீ என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாரு முத்துவேல். பாட்டி பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி, அவங்க தயங்கிட்டு இருக்க நிச்சயத்துக்கு அவங்க பொண்ணு வீட்டு ஆளுங்களை கூப்பிடலன்னு வருத்தத்துல இருக்காங்களோ அப்படின்னு நொடிக்கிறாங்க சுகன்யா. நடக்காத நிச்சயத்துக்கு நான் ஏண்டி அவங்கள கூப்பிடலன்னு வருத்தப்பட போறேன்? கோத்து விடாம சும்மா இருக்க மாட்டியாங்கிற மாதிரி பாக்குறாங்க பாட்டி. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கன்ற மாதிரி முத்துவேல் பார்க்க வடிவும் முறைக்கிறாங்க. வாயை வச்சுட்டு சும்மா தான் இரேன் அப்படின்னு மாறி மிரட்டுறாங்க சுகன்யாவை. பாட்டி நிதானமா, நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்லைம்மா, லேசா தலைவலிக்குது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு, எந்த ஊர்ல தலைவலி வந்தா இருமல் வரும்னு தெரியல, லைட்டா இருமி காமிக்கிறாங்க பாட்டி. ஏதாவது மாத்திரை போட வேண்டியது தானே அப்படின்னு முத்துவேல் கேட்க, இல்லப்பா இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிறாங்க பாட்டி. நாம கிளம்பலாம் இல்லக்கா அப்படின்னு மாறி ஆர்வமா கேட்க, இன்னும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறாரு முத்துவேல். வந்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மேல பாக்குறாங்க. வெட்கப்படாம வாங்க மாப்பிள்ளன்னு பழனியோட குரல் கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள வெக்கப்படுறானா அப்படின்னு முத்துவேல் கேட்க, ஆமாண்ணே, மாப்பிள்ள முறுக்க இப்பவே காட்ட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு பழனி சிரிச்சுக்கிட்டே குமரவேல தள்ளிட்டு வர்றாரு. பின்னாடியே சக்திவேலும் வர்றாரு. நம்ம வீட்டு மாப்பிள்ள ரெடி அப்படின்னு குமரவேல கூட்டிட்டு வந்து நிறுத்த, ராயல் ப்ளூ ஷர்ட் வேஸ்ட்னு அசத்தலா இருக்காரு குமரவேல். ஆனா முகத்துல தான் துளி கூட சந்தோஷமே இல்ல. மற்றவங்கெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சியா பாக்குறாங்க அவரு. டேய் என்ன ஒரு மாதிரியா இருக்க, தலைவலிக்குதா அப்படின்னு த யூனிவர்சல் ரீசனை மாறி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்டா, சிரிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இறைங்கிறாங்க மாறி. அப்படின்னு குமரவேல் தலையாட்டி வைக்க, பாருங்கக்கா இவனை அப்படிங்கிற மாதிரி வடிவு பார்க்க வடிவும் சிரிக்கிறாங்க. நீ வருத்தப்படாதுடா குமாரு, தேவையான வேலையெல்லாம் நான் பக்காவா செஞ்சுட்டேன் அப்படின்னு பாக்குறாங்க பாட்டி. பொண்ணு இன்னும் நேர்ல பார்க்கல, பேசல, அந்த பதட்டம்லாம் இருக்கதானே செய்யும். ஏண்டா குமாரு அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயோ இதெல்லாம் வேறையா, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறேன்னு மாதிரி பாக்குறாரு அவரு. பழனிவேல் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. முத்துவேலும் காதுட்டு காது சிரிச்சுட்டு, டேய் இன்னைக்கு தான் பார்க்க போறல்ல அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாரு சக்திவேல். நிச்சயம் முடிஞ்சதும் மணிக்கணக்குல பேசுங்க, யார் வேணான்னது, யார் என்ன கேட்க போறாங்கிறாரு அவரு. குமரவேல் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நிக்க பாட்டியும் அமைதியா திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போயிடும், எல்லாரும் கிளம்பலாமான்னு வடிவு கேக்குறாங்க. அண்ணி சொல்லிட்டாங்கல்ல கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன எல்லாரும் கிளம்பலாம்ல
அப்படின்னு பழனிவேலும் கேட்டுக்கிறாரு. எல்லாரும் கிளம்பலான்னு எழுந்து நிக்க பொண்ணோட மாமா வர்றாரு அப்படிங்கிறாங்க வடிவு. எல்லாரோட பார்வையும் அங்க போகுது. எல்லாரும் வாங்க வாங்க வணக்கம்ன்றாங்க. வந்தவரை பாட்டிய ஒரு மாதிரி பார்க்க அவங்க கலக்கத்தோட பாக்குறாங்க. முத்துவேல் சக்திவேல் மத்தவங்க எல்லாம் சிரிப்போட பாக்குறாங்க. இவர் இதுக்கு இப்ப வந்திருக்காருன்னு ஆராய்ச்சியா பாக்குறாங்க நிறைய பேரு. நிச்சயத்துக்கு தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம், நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு சக்திவேல். அவரு நிதானமா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பாட்டியை பாக்குறாரு. அவரு அமைதியா இருக்கவும், ஆமா வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு சக்திவேல். நாங்க எங்க வீட்டு பொண்ணை பத்தி எல்லா உண்மையும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டோம் அப்படின்னு டேட்டு குறிச்சவர் சொல்ல, எங்க மாட்டி விட்டுட போறாருன்னு பாட்டி கொஞ்சம் பரிதவிப்பா பாக்குறாங்க. நீங்க எதையும் மறைச்சிங்கன்னு நாங்க சொல்லவே இல்லைங்களேயா அப்படின்றாரு சக்திவேல். நீங்க உங்க வீட்டு பையனை பத்தி ஒரு பெரிய உண்மையை எங்ககிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல, எல்லாரோட முகமும் மாறிடுது. குமரவேல் முகம் எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே இருக்குது. முத்துவேல் கொஞ்சம் கோவமா, நாங்க எதை மறைச்சோம்னு கேக்குறாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பையனுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு பொண்ணோட தாய்மாமா கேட்க எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அதுலயும் குமரவேலோட அதிர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. பாட்டி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னது, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு கல்யாணம் ஆச்சு? யாரு சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு கேக்குறாரு சக்திவேல். இவருக்கு தான், இவருக்கும் உங்க தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமேங்கிறாரு அவரு. எல்லாரும் திடுக்கு திடுக்குன்னு அதிர்ச்சியா பார்க்க பாட்டி மட்டும் கொஞ்சம் சங்கடமா தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒரு கல்யாணமா அப்படின்னு சக்திவேல் கேட்க வந்தவர் பாட்டியை பாக்குறாரு. அப்ப கல்யாணம் நடந்துச்சான்னு கேக்குறாரு அவரு. அதையே எங்க கிட்ட சொல்லலன்னு அவரு கேட்க, சொல்ற அளவுக்கெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லைங்க சார். அந்த பொண்ணு அவளே அவ கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருந்தா. உண்மை தெரிஞ்ச உடனே அனுப்பி விட்டுட்டோம். இதுல எங்க கல்யாணம் நடந்திருக்குன்னு கேக்குறாரு சக்திவேல். என்னங்க புது கதையா சொல்றீங்க? நாங்க கேள்விப்பட்டது அப்படி இல்லையே அப்படின்னு பொண்ணோட தாய்மாமா சொல்ல, என்ன புதுசு புதுசா ஏதேதோ சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்துவேல். நீங்க என்ன கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, ஆனா நாங்க சொல்றதுதான் உண்மைங்கிறாரு அவரு. வந்தவர் அமைதியா பார்த்துட்டு இருக்க, அந்த கல்யாணம் நடந்த கதையை தான் அப்பவே டிவியில சொன்னாங்கல்ல, நீங்க பாக்கலையான்னு சுகன்யாவும் கேக்குறாங்க. அதெல்லாம் நாங்க பார்க்கல. உங்க வீட்டு பையன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணினதா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் சொன்னாங்கன்னு அவரு சொல்ல, பாட்டிக்கு பகீர்னு இருக்கு. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட யார் இதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னங்க என்னென்னமா சொல்றீங்க, யாருங்க அதுன்னு கேக்குறாரு முத்துவேல். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க. ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டைன்னா அதை நீங்களே பேசி தீர்த்துக்கணுங்க. அதை விட்டுட்டு நடந்த கல்யாணத்தை மறைச்சி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பீங்களா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களுக்கே அசிங்கமா இல்ல அப்படின்னு பொண்ணோட தாய்மாமா கேக்குறாரு. அண்ணே 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 கோவப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்கிறாரு பழனி. யாரும் எதுவும் சொல்ல வேணாம், இனி இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எதுவும் நடக்காது, அதை சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன் அப்படின்னு வந்தவர் சொல்ல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சோண்டான்னு பெருமூச்சு விடுறாரு குமரவேல். என்ன ஊரெல்லாம் சொல்லியாச்சு, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க, இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி சொன்னா எப்படிங்கன்னு கேக்குறாங்க மாறி. எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமான்னு மாறி கேட்க, உங்க அவமானத்தை யோசிச்சு எங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முடியாதுல்ல, இனி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்றாரு வந்தவரு. எல்லாரும் ரொம்பவும் அதிர்ச்சியும் பரிதாபமா பாக்குறாங்க. கொஞ்சம் இருங்க, நான் சொல்றத கேளுங்கன்னு முத்துவேல் ஏதோ சொல்றாரு. அடுத்து சக்திவேல் பழனிவேல் மாறி வடிவன்னு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்ல, ஐயோ இவங்க என்ன இந்த ஆள் மண்டை கழுவிடுவானுங்க போல இருக்கே அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க பாட்டி. எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிறவரு, இதோ பாருங்க, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு அவரு சொல்ல, சலிப்பும் அதிர்ச்சியுமா முத்துவேல் பார்க்க பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு சக்திவேல். ஐயோ அப்படின்னு அதிர்ச்சியோட கையை நீட்டிட்டு இருக்காங்க மாறி. வடிவும் அதே மாதிரி தான். அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு, நிச்சயம் நின்றுடுச்சு அப்படின்னு நிம்மதியா பாக்குற பாட்டி ஆனா அடுத்தவங்களுக்காக டென்ஷனா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. வந்தவர் கிளம்பி போயிட்டாலும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அடுத்து என்ன யோசிக்கிறது என்ன செய்யறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. கோமதி வீட்டுல கோமதி பரிமாறிட்டு இருக்க அரசியும் ராஜியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராஜி கொஞ்சம் வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏய் 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 கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடேன்டி, பொறையேறிட போகுதுங்கிறாங்க கோமதி. இல்ல கிளாஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு அள்ளி துணிச்சிட்டு இருக்காங்க ராஜி. ஏய் காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்க கூடாது? அது கிடையாது, லேட்டா எழுந்திருக்க வேண்டியது, எல்லா வேலையும் அறக்க பறக்க பண்ண வேண்டியது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கண்டுக்காம அரை தோசை அப்படியே சுருட்டி வாய்க்குள்ள தள்ளுறாங்க ராஜி. ஏய் மெதுவா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லடி அப்படின்னு கோமதி சொல்ல தலையாட்டிட்டு மென்னுட்டு இருக்காங்க ராஜி. இங்க பாரு, ஒரு நாள் 5-10 நிமிஷம் லேட்டா போனா ஒன்னும் தப்பாயிடாது அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க தன்னை தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராஜி. பழனி நேரம் இங்க வர, வாடா நீயும் சாப்பிடுறியா ஏதாவதுன்னு கேக்குறாங்க கோமதி. இல்லக்கா வேணாம்
அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு மெதுவா உட்கார, சித்தப்பா நீங்க நிச்சயத்துக்கு போகல அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. அவரு அமைதியா உட்கார்ந்துருக்க கோமதி திடீர்னு ஆமாமால டேய், இன்னைக்கு உன் அண்ணனோட அருமை மகனுக்கு நிச்சயதார்த்தம் தானே, மறந்தே போயிட்டேன். ஆமா, நிச்சயத்துக்கு போகாம இங்க என்ன பண்ற அப்படின்னு கோமதி சொல்ல, அதை ஏன்கா கேக்குறீங்க அப்படின்னு பழனி சொல்ல, என்ன அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, குமாரோட நிச்சயம் நின்னு போச்சுங்கிறாரு பழனி. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. டேய் என்னடா சொல்ற, யார் நிறுத்தினாங்கன்னு கேக்குறாங்க கோமதி. உன்னை என்னை பெத்த ஆத்தா தான் அப்படின்னு அவரு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கே தெரியாது. அவரு அமைதியா உட்கார்ந்துருக்க, ஏன்பா மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்தா இல்ல பொண்ணு வீட்டு சைட்ல இருந்தா அப்படின்னு கோமதி கேட்க, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்துதான்க்கா அப்படின்னு பழனி சொல்ல, சாப்பிட்டுட்டு இருக்க அரிசி நிறுத்திட்டு அப்படியே கண்ணை மட்டும் உயர்த்தி என்ன நடக்குது என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க, அரசி குமரவேலுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி யாரோ பொண்ணு வீட்டுல சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு பழனி சொல்ல, ஓ அப்படின்னு கோமதி பாக்குறாங்க. அரசியும் திக்குன்னு பாக்குறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன பையனுக்கெல்லாம் எங்க பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிச்சயத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல, அடடா என்ன சொல்றேங்கிறாங்க கோமதி. ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அவனுக்கும் இவளுக்கும் நடந்தது நிஜமான கல்யாணம் நான் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஆமான்னு தலையாட்டி வைக்கிறாரு பழனிவேல். தேவையாடி இதெல்லாம், நீ பாட்டுக்கு எதையோ ஒண்ணு பண்ண போய் என்ன நடக்குதுன்னு பாத்தியா சே அப்படின்னு அரசிய பார்த்து கோச்சிக்கிறாங்க கோமதி. அரசி ஏதோ சொல்ல வந்து வாயை மூடிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும்க்கா நடந்த கல்யாண கதை என்னன்னு, ஆனா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் எப்படிதான் தெரியாம போச்சுன்னு தெரியல அப்படின்னு பழனிவேல் சொல்ல, அரசி பார்வை எங்கேயோ மாத்திக்கிறாங்க. ஆனாலும் இவ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்டா. சரி விடு, தேவையில்லாம இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அப்படிங்கிற கோமதி. ஆமா, எங்க அண்ணனுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. அதான் நிச்சயம் நின்றுச்சுல்ல, எப்படி இருப்பாங்க, வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பழனி சொல்ல, ராஜி ஆன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு பழனி சொல்ல, இருக்கும் இருக்கும் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. சித்தப்பா சித்தி எப்படி இருக்காங்கன்னு ராஜி கலக்கமா கேக்குறாங்க. அண்ணிங்கெல்லாம் அழுதுகிட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல, எனக்கும் அண்ணிங்க தான், நல்லவங்க தான், ஆனாலும் நான் சொல்றேன்டா, என் பொண்ணு கல்யாணத்துல நான் எப்படி அழுதேன் அதுல பாதியாவது அவங்க அழணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, அரசி கொஞ்சம் சங்கடத்தோட டேபிள பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. டேய் மனசுல அம்புட்டு கோபம் இருக்குதுடா, அவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் யோசிக்கலடா, ஆனா கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்டா, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், அதை மறந்து யாரும் ஆடக்கூடாது அப்படின்னு எழுந்து போறாங்க கோமதி. ராஜியும் அவசர அவசரமா தட்டுல இருந்த மிச்ச மீதியெல்லாம் வழிச்சு வாயில போட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அரசி சட்னியில விரலால கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற பழனி அரசிமான கொஞ்சம் சத்தமா கூப்பிட, அப்படின்னு திடுக்குன்னு நிமிர்றாங்க. அவங்க என்ன பண்றேன்னு கேட்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன் மாமாங்கிறாங்க அவங்க. ஆஹா, ஓ அப்படியா, சரி சரி சாப்பிடுறாமா சாப்பிடு அப்படின்னு பழனி சொல்ல, சுயநினைவுக்கு வந்த அரசி அப்படியே தோசை எடுத்து வாய்க்குள்ள போடுறாங்க. அரசிமா, இந்த மாமாவுக்கு ஒரு சந்தேகம், அதை உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு பழனி கேட்க, என்ன மாமாங்கிறாங்க அரசி. இல்ல ஒன்னும் இல்ல, குமாருக்கு நிச்சயம்னு சொன்னப்போ உன் முகம் வாடி போச்சு, இன்னைக்கு நிச்சயம் நின்னு போச்சுன்னு சொன்னப்ப உன் முகத்துல ஒரு தெளிவு வந்துருச்சேம்மா, அதுதான் என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவரு கேட்க, அரசி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உணர்வுகள் எல்லாம் மறைச்சிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே மாமாங்கிறாங்க. அவரு அப்படியாங்கிற மாதிரி நம்பாம ஆராய்ச்சியா பார்க்க, யாருக்கு நிச்சயம் நடந்தா எனக்கு என்ன, இன்னும் எனக்கு என்ன, நீங்க பேசுனதுல பாதி கூட என் காதுல விழவே இல்லை அப்படின்னு அரசி சொல்ல, ஓ நம்பிட்டேங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. நான் வேற என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஓ சரி சரிங்கிறாரு அவரு. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்துருக்க வேணாம்னு நினைக்கிற அரசி டப்புன்னு தட்டை தூக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. பழனி அப்படியே தாடியை தடவிக்கிட்டு, இவ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, உள்ளர போன அரசி கையை கழுவிட்டு ஷால்ல தொடச்சிக்கிட்டு அந்தரிச்சுட்ட மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அரசி அப்படியே நடந்து போய் சோஃபால உட்கார்ந்துக்க, ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பழனி. உட்கார்ற அரசி மனசுல கோர்ட்ல நடந்தது ஞாபகம் வருது. கோர்ட்டுக்கு வெளியே அரசி நின்னுட்டு இருக்க, வெளியே வந்த குமரவேல் சட்டுன்னு அரசியோட காலை பிடிச்சது, அழுதது. நான் ரொம்ப கேவலமானவன் அரசி, உன்னைய ஏமாத்தினவன், உன் மன்னிப்புக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன்,
ஆனா உன்கிட்ட நான் ஒன்னு கேக்குறேன் அரசி, என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அரசி அப்படின்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சினதை நினைக்கிறாங்க அரசி. அவங்க உதட்டுல சின்னதா ஒரு சிரிப்பு வருது. சரவணன் ஜம்முன்னு ரெடியாகி வெளியே வந்து வண்டி எடுக்க போறாரு. அப்போ மீனா வர்றாங்க. வாப்பான்னு அவர் சொல்ல ஹாய்ங்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, தனியா போனாலும் தினமும் அம்மாவை வந்து பாத்துடுற போலயே அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன் மாமா நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறாங்க மீனா. சேச்சே, நான் அப்படிலாம் சொல்லல, நீ வந்தீன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, மீனா ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. சரி மீனா, நீ உள்ளர போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு உள்ளர போலாமான்னு நினைக்கிற மீனா அப்படியே யோசிச்சுட்டு அங்கேயே நிக்கிறாங்க. சரவணன் இதை கவனிக்காம சீரியஸா வண்டியை தொடச்சிட்டு இருக்காரு. யோசனையா அப்படியே கொஞ்சம் பக்கமா வர்ற மீனா மாமா அப்படின்னு கூப்பிட ஆன்னு பாக்குறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, கேளுப்பாங்கிறாரு அவரு. மீனா கொஞ்சம் தயங்கிட்டு, நேத்து நீங்க கோயிலுக்கு போயிருந்தீங்களோ ஒரு பொண்ணு கூட நேரடியா கேட்டுடுறாங்க. சரவணனுக்கு தூக்கி வாடி போடுது. செம்ம அதிர்ச்சி அவர் முகத்துல. இருந்தாலும் அவர் எதையும் மறைக்காம நான் போயிருந்தேங்கிறாரு. உடனே மீனா வசத டக்குன்னு எதிர்பார்க்கல, சமாளிச்சுக்கிட்டு நானும் கோயிலுக்கு வந்திருந்தேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல, வந்திருந்தேன்னா என்கிட்ட வந்து பேசி இருக்கலாம்லங்கிறாரு சரவணன். இல்ல, நீங்க யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நினைச்சேன் அப்படின்ற மீனா ஆழம் பாக்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, மாமா அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. சரவணன் முகத்துல சில பல மின்னல்கள் வெட்டுது. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு மீனா கேட்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதேச்சியா கோவில்ல மீட் பண்ணோம், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் மீனா. சரிம்மா நீ போ, நான் கிளம்புறேங்கிறாரு சரவணன். சரவணன் வண்டி எடுக்க போக, மாமா நான் மயிலக்காவை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரவணன் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு. அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க போல இருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, சரவணனோட முகம் கை கால் எல்லாம் பனிக்கட்டி மாதிரி இருகுது. அவதானே வீட்டுல எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா, கொஞ்ச நாளைக்கு அவளும் கஷ்டப்படட்டும் அப்படிங்கிறாரு சரவணன். இல்ல மாமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இத பாருமா மீனா, அவளை பத்தி என்கிட்ட பேசாதப்பா அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு சரவணன். மாமா இல்ல, நான் வந்துன்னு மீனா சொல்ல, இத பாருப்பா, அவளை பத்தி யோசிக்கிறத நான் என்னைக்கோ நிறுத்திட்டேன், நீ அவளை ஞாபகப்படுத்தாதப்பா அப்படிங்கிறாரு சரவணன். நான் நேத்து நீங்களும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கத பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் மாமா, ஒருவேளை மயிலக்காவை விட்டுட்டு நீங்க வேற ஒருத்தர அப்படின்னு நிறுத்துறாங்க மீனா. சரவணன் அப்படியே பார்த்துட்டு இருக்க, இல்ல 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 அது டக்குன்னு மயிலக்காவை விட்டு நீங்க வெளியே வந்து வேற ஒரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு அப்படின்னு மீனா தயங்கி தயங்கி சொன்னாலும் மனசுல இருக்கதை கேட்டுடுறாங்க. அப்படிலாம் இல்லப்பா, மயில் கொடுத்த காயங்கள் ஆடுறதுக்கே பல வருஷம் ஆகும் போல இருக்கு, அதுக்கிடையில எங்க இருந்து எனக்கு புது வாழ்க்கையெல்லாம். நீ கோவில்ல பார்த்தது என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா, எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான். என் வாழ்க்கையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மனசு விட்டு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. ஒருவேளை எப்பவாவது நான் வேறொரு வாழ்க்கையை பத்தி யோசிச்சாலும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது. இப்போ மயில் பண்ணின தப்புக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னு சரவணன் சொல்ல, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க நீங்க, இப்ப நீங்க சொல்றது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அதுக்கும் மேலையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனி அவங்கவுங்க மனசுல என்ன இருக்கோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்கன்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு சரவணன். மயிலக்காவுக்கு திரும்பவும் சரவண மாமாவோட வாழ்க்கையில ஒரு இடம் கிடைக்கும்னு பார்த்தா இவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க மீனா. மீனாவுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மத்தவங்களுக்கு எப்ப தெரிய வர போகுது? சரவணன் அவர் மனசுல இருக்கத பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட்டாரு. மிஸ்யூ மாமான்னு புலம்பிட்டு இருக்க மயிலு இதை எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.